வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். லட்சிய ஜனநாயக கட்சியின் தாய்மொழி மகத்துவ மாநாடு புதுச்சேரி நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் திடலில் நடைபெற்றது. நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்ற இம்மாநாட்டில் 20,000க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் பொதுமக்கள் பங்கேற்றனர். மாநாட்டில் பேசிய கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஒவ்வொருவரின் தாய்மொழியும் பெருமைக்குரியது. அதை போற்றும் வகையில் எங்கள் கட்சி சார்பில் முதல் மாநாட்டை நடத்துவதாகவும் எங்கள் கொள்கை தலைவர்களை இந்த மாநாட்டு மூலம் புதுச்சேரி மக்களுக்கு தெரிவிக்கின்றோம். சேர சோழ பாண்டியர்களும் நமது தலைவர்களும் நமது அடையாளமாக உள்ளனர். அனைத்து துறைகளிலும் நமது முன்னோர்கள் சிறப்பாக இருந்து காட்டிவிட்டு சென்றுள்ளனர். அவை யாவும் நம்மை ஆண்டவர்களால் மறைக்கப்பட்டு விட்டன. நம்மை நாமே மோசமாக நினைத்துக் கொள்ளும்படியாக செய்துவிட்டனர். நான் சிறுவயதில் தமிழில் பேசினால் என் பள்ளியில் இலக்காரமாக நினைப்பார்கள். அப்பொழுது தாய்மொழி பெருமை தெரியவில்லை. திமுகவும் காங்கிரசும் இன்று மொழி பிரச்சனையில் இரட்டை வேடம் போடுகின்றன. இலங்கையில் நடந்த இன துரோகத்தையும் நாம் மறந்துவிட முடியாது. லெமோரியா என்ற குமரி கண்டத்தில் இருந்துதான் நமது முன்னோர்கள் தமிழர்களாக வளர்ந்து வந்தனர். ஒடிசா பாலு என்பவர் இதை ஆதரத்துடன் நிரூபித்தார். கண்ணகிக்கு சிலை வடிக்க சேர மன்னன் இமயம் சென்று கல் கொண்டு வந்தார். கரிகாலன் கட்டி வைத்த கல்லணை, ராஜராஜ சோழன் கட்டிய பெரிய கோவில் போன்ற எல்லாம் தமிழர்களின் பெருமையாக இருந்தன. தமிழர்களின் தற்காப்பு கலைதான் கும்ஃபு கலையாக பரிணாமம் பெற்றிருக்கிறது. எங்கள் கொள்கை தலைவர்களை இந்த மேடையில் உங்களுக்கு காட்டியிருக்கின்றோம். புதுச்சேரியும் சிங்கப்பூர், துபாய், ஹாங்காங் போல ஏன் மாறக்கூடாது? விடுதலை பெற்றும் நமது மாநிலம் இன்னும் சுத்தமான குடிநீரை பெற முடியாமல் இருக்கின்றோம். விடுதலை பெற்றும் நமது மாநிலம் இன்னும் சுத்தமான குடிநீரை பெற முடியாமல் இருக்கின்றோம். இதற்கெல்லாம் தீர்வு காணத்தான் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்கின்றோம். 2050 புதுச்சேரி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான சிந்தனைகள் எல்லாம் வடிவமாக வைத்திருக்கின்றேன். அதற்காக நான் குரல் கொடுத்து புதுச்சேரியை மாற்றி காட்டுவேன் என்று உங்களிடம் உறுதியளிக்கின்றேன். இருக்கின்ற தொழிலை விட்டுவிட்டு அரசியல் எதற்கு என கேட்கலாம். வெளிநாடு செல்கின்ற போதெல்லாம் நமது ஊரும் அப்படி இருக்க வேண்டுமென நான் நினைத்தேன். அதன் விளைவுதான் எல்ஜேகே கட்சியாக வந்திருக்கின்றது. கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு போன்ற அனைத்து துறையிலும் புதுச்சேரியை முன்னோடி மாநிலமாக மாற்றுவதே எனது லட்சியம். அதை நோக்கிய பயணத்தை தொடர்கின்றேன் என்றார். இதனிடையே மாநாட்டில் லட்சிய ஜனநாயக கட்சியின் கொள்கை தலைவர்களாக திருவள்ளுவர், பாரதியார், பாரதிதாசன், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், காமராஜர், சிந்தனை சிற்பி சிங்காரவேலர், அப்துல் கலாம், இரட்டைமலை ஸ்ரீனிவாசன், வ சுப்பையா, அஞ்சலி அம்மாள், வீரமங்கை, குயிலி ஆகியோரை அறிவித்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின். சங்கராபரணி ஆற்றங்கரையோரம் அமைந்துள்ள 108 அடி உயர சதாசிவமூர்த்தி சிவன் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு இதன் கும்பாபிஷேகம் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்து சென்றனர். புதுச்சேரி திருக்காஞ்சியில் அகத்திய முனிவருக்கு சிவன் காட்சி கொடுத்ததன் நினைவாக கங்கை வராக நதீஸ்வரர் கோவில் வளாகத்தில் 30 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 108 அடி உயர சதாசிவமூர்த்தி சிவன் சிலை பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலை சங்கராபரணி ஆற்றங்கரையில் 3 மாடி பீடத்தில் 108 அடி உயரத்தில் 5 முகங்கள் 10 கைகள் கொண்ட சதாசிவமூர்த்தி மடியில் மனோன்மணி அம்மன் அமர்ந்த நிலையில் உருவாக்கப்பட்டுள்ளது. 3 மாடியில் அமைக்கப்பட்டுள்ள கோவிலில் அடித்தளத்தில் 27 நட்சத்திரங்களுக்கு 27 சன்னதிகளும், 2வது தளத்தில் 12 ராசிகளுக்கு 12 சன்னதிகளும், 3வது தளத்தில் 9 நவ கிரகங்களுக்கு 12 சன்னதிகளும் என மொத்தம் 108 லிங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இப்படி சிறப்புமிக்க சதாசிவமூர்த்தி ஆலயத்தின் கும்பாபிஷேகம் முதல் கால யாக பூஜை மற்றும் கணபதி ஹோமத்துடன் 20ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ந்து 4 கால யாகசாலை பூஜையும் நிறைவடைந்து கடம்புறப்பாடுடன் சிவவாத்தியங்கள் முழங்க ஆலயத்தில் கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தில் வேளாண்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் வில்லியனூர், புதுச்சேரி, பாகூர், தவளக்குப்பம், உருவையாறு, மங்கலம் உள்ளிட்ட
பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சதாசிவ மூர்த்தி சிவனை பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு சேர திரண்டதால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். மேலும் கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு பல்வேறு அமைப்பினர் சார்பிலும் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாகூர் பகுதியில் பழனி சிறுமியை கடந்த மாதம் வீட்டில் அடைத்து வைத்து பாலியல் ரீதியாக துன்புறுத்திய வழக்கில் பாகூர் பகுதியைச் சேர்ந்த வாலிபர் ஆகாஷ் என்பவரை போக்சோ வழக்கில் கைது செய்து பாகூர் போலீசார் சிறையில் அடைத்தனர். மேலும் இவ்வழக்கில் தொடர்புடைய அதே பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய 2 சிறுவர்களை அரியங்குப்பம் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். இந்நிலையில் 2 சிறுவர்களும் சிறுவர் சீர்திருத்த பள்ளி செக்யூரிட்டி அறையில் இருந்து ஆஷா பிளேடை திருடி எடுத்து சென்று ஜன்னல் கம்பியை அறுத்து துண்டித்துவிட்டு அதிகாலை தப்பி சென்றனர். இதுகுறித்து சிறுவர் சீர்திருத்த பள்ளி அதிகாரிகள் கொடுத்த புகாரின் பேரில் அரியங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து 2 சிறுவர்களையும் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில் பாகூர் பகுதியில் வயல்வெளியில் பதுங்கியிருந்த இருவரையும் போலீசார் பிடிக்க சென்றபொழுது போலீசாரை கண்டதும் அவர்கள் அங்கு இங்குமாக தப்பி ஓடி போலீசாருக்கு ஆட்டம் காட்டினர். இதனிடையே சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போலீசார் விடாமல் துரத்தி குண்டுகட்டாக இருவரையும் கைது செய்து மீண்டும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். பேங்க் ஆஃப் இந்தியா புதுச்சேரி கிளஸ்டர் கூட்டம் 100 அடி சாலை தனியார் தங்கும் விடுதியில் நடைபெற்றது. விழாவில் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி ஊழியர்கள் நலசங்கத்தின் சென்னை தலைவர் முத்துகிருஷ்ணன் கலந்து கொண்டு தலைமை தாங்கினார். பேங்க் ஆஃப் இந்தியா அகில இந்திய வங்கி ஊழியர்கள் சங்க துணைத் தலைவர் சந்திரசேகரன் மற்றும் பேங்க் ஆஃப் இந்தியா சென்னை வங்கி ஊழியர்கள் நலசங்கத்தின் பொதுச் செயலாளர் ஸ்ரீதர், இணை பொதுச் செயலாளர் சாம்சன் விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரை நிகழ்த்தினார்கள். மேலும் விழாவில் புதுவை, விழுப்புரம், நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் மாவட்ட பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் விழாவில் புதுவை, விழுப்புரம், நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் மாவட்ட பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இதில் புதுவை வங்கி ஊழியர்கள் சங்கத்தின் செயலாளர் மற்றும் பேங்க் ஆஃப் இந்தியா சென்னை சங்க உதவி தலைவர் அன்பரசு வரவேற்பை ஆற்றினார். விழா ஏற்பாட்டினை புதுவை வங்கி ஊழியர் சங்க உதவி செயலாளர் மற்றும் சென்னை சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் சகாயராஜ் மற்றும் மணிகண்டன், அரிராம் வெங்கடேசன் ஆகியோர் செய்திருந்தனர். இறுதியாக புதுவை வங்கி ஊழியர்கள் சங்க செயற்குழு உறுப்பினர்கள் செந்தில்குமார் நன்றி உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி ஊழியர்கள் நலசங்கத்தின் சென்னை தலைவர் முத்துகிருஷ்ணன், வங்கிகளில் போதிய ஆட்கள் பணியில் இல்லாததால் வாடிக்கையாளர்களுக்கு எளிதில் அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்ய முடியவில்லை என்றும் ஊழியர்கள் மிகவும் குறைவாக உள்ளதால் அதனை அதிகப்படுத்த வேண்டுமென கோரிக்கை வைத்தார். அதனைத் தொடர்ந்து கடைநிலை ஊழியர்கள் மற்றும் ஆயுதமே இந்திய பாதுகாப்பு ஊழியர்கள் பற்றாக்குறை உள்ளது, அதனையும் அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து போதிய ஆட்களை நியமனம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர் அரசுக்கு முன்வைத்தார். புதுச்சேரியில் தேங்காய் திட்டு, துறைமுகம் உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரை காற்று வாங்கிக் கொண்டு மதம் மற்றும் பல வகை மாமிசங்களுடன் ஹாயாக சண்டே பார்ட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபடுவது வழக்கம். ஆனால் கடந்த மாதம் கடலோர பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் யாரும் மது அருந்தக்கூடாது, மீறினால் கடுமையாக நடவடிக்கை எடுக்கப்படும் என கடலோர காவல்படை சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இளைஞர்கள் பலர் காவல்துறையின் எச்சரிக்கையை மீறி துறைமுகம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கடலோர பகுதிகளில் மறைவான இடங்களில் மரத்தடியில் அமர்ந்தவாறு கடற்கரை காற்றோடு பல வகை மது மாமிசங்களுடன் நண்பர்களுடன் சண்டே பார்ட்டி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது ரோந்து சென்ற கடலோர காவல்படை போலீசார் மது பிரியர்களை விடாமல் பல்வேறு இடங்களுக்கு சென்று விரட்டி அடித்தனர். தற்பொழுது இந்த வீடியோ வெளியாகி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிகளுக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் முத்திரையர்பாளையம், செவத்த கவுண்டர் வீதி மற்றும் லாஸ்பேட்டை பகுதியில் 35,99,000 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணிகளையும், அதேபோல் லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள
தேரோடு வீதி மற்றும் இழுப்புத்தோப்பு வீதி சாலையை 30,33,000 மதிப்பீட்டிலும், மேலும் கட்டபொம்மன் நகர் மற்றும் முல்லை வீதியில் 49 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும், காமராஜ் நகர், வாணிதாசன் வீதி 44 லட்சம் ரூபாய் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கருடமான ஏகேடி ஆறுமுகம் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட செயற்பொறியாளர் ஸ்ரீனிவாசன், உதவி பொறியாளர் பாலாஜி, இளநிலை பொறியாளர் கார்த்திகேயன், ஒப்பந்ததாரர் சங்கர் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டார்கள். அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காக்கையன்தோப்பு பகுதியில் அமைந்திருக்கும் முத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடந்து முடிந்ததை முன்னிட்டு 48 நாள் மண்டல அபிஷேக பூஜை நடந்து கொண்டிருக்கின்றது. இதில் 20வது நாள் நிகழ்வில் ஜீவா குடும்பத்தினர் நடத்தின அபிஷேக பூஜையில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பரோட்டா மற்றும் வெண்பொங்கல் பிரசாதமாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் அவர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை அணிவித்து ஊர் மரியாதை செய்தனர். அதனை அடுத்து அவருடைய ஆதரவாளர்களுக்கும் ஊர் மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பெரியவர்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி உப்பளம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நேதாஜி நகரில் ஒன்று முதல் குறுக்கு வீதியில் அமைந்துள்ள கஸ்தூரிபாய் தெருவில் வடிகால் வசதிகளுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகள் 4ஆம் தேதி பூஜையுடன் துவங்கி வைக்கப்பட்டன. இந்த பணியை உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் நேரில் தலைமையேற்று துவக்கி வைத்தார். பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டம் அப்பகுதி மக்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்பணிக்கான ஒப்பந்த தொகை ரூபாய் 12,68,631 ஆகும். இந்த திட்டம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி 2025-26 கீழ் மேற்கொள்ளப்படுகின்றது. பணிகள் முழுமையாக நிறைவேறுவதற்கு 4 மாதங்கள் கால அவகாசம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த சாலை மற்றும் வடிகால் வசதிகள் அமைக்கப்படுவதன் மூலம் மழை காலங்களில் ஏற்படும் நீர்த்தேக்கு மற்றும் போக்குவரத்து சிரமங்கள் குறையும் என அப்பகுதி மக்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இன்று உப்பளம் தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி அவர்கள் நடைபெற்று வரும் பணிகளை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பணிகள் தரமாகவும் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவிற்குள் நிறைவேற்றப்படவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் பொழுது நகராட்சி ஆய்வாளர் ரவிச்சந்திரன், கிளை செயலாளர்கள் சந்துரு, காலப்பன், இருதயராஜ், செந்தில், ராகேஷ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். புதுச்சேரி வம்பாக்கீரபாளையம் மீனவ கிராமத்தில் புகழ்பெற்ற அங்காளம்மன் கோவில் உள்ளது. இதன் 130வது மயான கொள்ளை விழா நடைபெற்றது. இவ்விழாவை ஒட்டி கிராம மக்களுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த இஸ்லாமியர், கிறிஸ்தவ, இந்து இளைஞர்கள் ஒன்றிணைந்து அன்னதானம் வழங்கினர். 5வது ஆண்டாக இவர்கள் இன்று அன்னதானம் வழங்கினார்கள். புதுச்சேரியில் அனைத்து மதத்தினரும் சகோதரத்துடன் பழகி வருகின்றனர். இதற்கு வலு சேர்க்கும் வகையில் ஆண்டுதோறும் மயான கொள்ளை விழாவில் அன்னதானம் வழங்கி வருவதாக மும்மதத்தினர் தெரிவித்தனர். வருகின்ற மார்ச் மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை பாடலீஸ்வரர் திருக்கோவில் ஆலய மகா கும்பாபிஷேகம் நடைபெறவுள்ளது. அதனை முன்னிட்டு இன்று காலை பந்தக்கால் முகூர்த்தம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கடலூர் மாநகராட்சி மேயர் சுந்தரி ராஜா மற்றும் திமுக கடலூர் கிழக்கு மாவட்ட நகர செயலாளர் KL ராஜா அவர்கள் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டார்கள். இதில் அருள்மிகு பெரியநாயகி அம்மன் உடனுரை ஸ்ரீ பாடலீஸ்வரர் மற்றும் பிடாரி அம்மன் கோவிலுக்கு பந்தக்கால்கள் பக்தர்களால் சுமந்து வரப்பட்டு புனித நீரால் சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைத்து பட்டாடை கட்டி மாலை சூடி பந்தக்கால் நடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்த கோடிகள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் பெற்று வீடு திரும்பினர்.
கடலூர் மாவட்டம் கடலூர் வட்டம் கடலூர் துறைமுகம் பட்டினம் வசந்தராயன் பாலத்தில் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் மயான கொள்ளை பிரம்மோற்சவம் இன்று மதியம் 1:30 மணியளவில் நடைபெற்றது. இந்த மயான கொள்ளையில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களின் வேண்டுதல் நிறைவேற்றவும் நிறைவேறிய வேண்டுதலுக்காகவும் மயான கொள்ளையில் கிழங்கு, இனிப்பு வகைகள், காசு, பணம் போன்றவற்றை மயான கொள்ளையில் பக்தர்கள் துண்டு மற்றும் பெண்கள் முந்தானையில் பிடிக்க வாரி இறைத்தனர். இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. பக்த கோடிகள் அனைவரும் சுவாமி தரிசனம் பெற்றனர். தொடர்ந்து அம்மன் வீதியுலா சென்று மீண்டும் சன்னதிக்கு திரும்பும் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். இதில் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் வேண்டுதலுக்காக ஒவ்வொருவரும் காளி, அங்காளம்மன் போன்ற வேடங்கள் அணிந்து ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள். இந்நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய பரம்பரை தர்மகர்த்தா தெய்வத்திரு கோபால், அருண்குமார், விக்னேஷ் மற்றும் ஆலய கௌரவ அர்ச்சகர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.